அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போயரில் டாக்டர் வரன்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் கீர்த்தி. படிப்பு MBBS முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 12/2/1997. நேரம் 10:55 AM. கிழமை புதன். ராசி மேசம். நட்சத்திரம் அஸ்வினி. லக்னம் மேசம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அண்ணாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் அண்ணாதுரை, அம்மா பேர் கலைச்செல்வி. இவங்க போயரில் ஓர்சோர் குலத்தை சார்ந்தவங்க. ஊர் ஈரோடு. சொத்துவரம் 5 கோடி மொத்த சொத்து மதிப்புன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டாக்டர் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் தினுஷா. படிப்பு MBBS முடிச்சிருக்காங்க. இப்போ MS பண்ணிகிட்டு இருக்காங்க. பிறந்த தேதி 23/6/1991. நேரம் 5:30 PM. கிழமை ஞாயிறு. ராசி துலாம். நட்சத்திரம் விசாகம். லக்னம் விருச்சகம். இவங்களுக்கு ராவுகேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் சம்பத்குமார், அம்மா பேர் தேவிகா. இவங்க போயரில் ஓர்சோர் குலத்தை சார்ந்தவங்க. ஊர் சென்னை. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. ஃப்ளாட் ஒன்று இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு 50 லட்சம் சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, PG முடித்த டாக்டர் லெவலில் இருக்கிற ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் B பவித்ரா. படிப்பு MBBS. பிறந்த தேதி 17/3/1995. நேரம் 7 AM. கிழமை வெள்ளி. ராசி கன்னி. நட்சத்திரம் உத்திரம். லக்னம் மீனம். இவங்களுக்கு ராவுகேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி 2, அக்கா 1. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் பூமராஜ், அம்மா பேர் சந்திராமதி. இவங்க போயரில் உப்பு குலத்தை சார்ந்தவங்க. ஊர் திருப்பூர். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. வாடகை வரவு 40,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. 5 சென்ட் காலியிட இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பம் இருக்கணும், டாக்டர் லைனில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் C தமிழரசன். MBBS முடிச்சிருக்கிறாங்க. இப்போ PG பண்ணிட்டு இருக்காங்க. பிறந்த தேதி 7/2/1994. நேரம் 6:30 PM. கிழமை திங்கள். ராசி தனுஷ். நட்சத்திரம் பூராடம். லக்னம் கடகம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் சின்னக்கண்ணன், அம்மா பேர் தெய்வானை. இவங்க போயரில் சந்திரகுலத்தை சார்ந்தவங்க. ஊர் தர்மபுரி. மொத்த சொத்து மதிப்பு 2 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, MBBS முடிச்ச நல்ல குடும்பம் இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் R யுவபிரசாத். படிப்பு ஃபார்ம் டி முடிச்சிருக்காங்க. இப்போ டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 75,000. பிறந்த தேதி 12/3/1996. நேரம் 10:19 PM. ராசி விருச்சகம். நட்சத்திரம் கேட்டை. லக்னம் துலாம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி 1. அப்பா பேர் ராஜலிங்கம், அம்மா பேர் பூங்குடி. இவங்க போயரில் ஓர்சோர் குலத்தை சார்ந்தவங்க. ஊர் சேலம். சொத்துவரம் நேருன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டாக்டர் லைனில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் அகிலன். படிப்பு MBBS DNS முடிச்சிருக்காங்க. இப்போ PG ட்ரைனிங் போயிட்டுருக்காங்க திருவனந்தபுரத்தில். மாத வருமானம் 60,000 சொல்லிக்கிறாங்க. பிறந்த தேதி 14/7/1993. நேரம் 2:50 AM. கிழமை புதன். ராசி மேசம். நட்சத்திரம் பரணி. லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி 1, அக்கா 1. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் அன்பழகன், அம்மா பேர் ஜோதி. இவங்க போயரில் மஞ்சள் குடத்தை சார்ந்துவீங்க. ஊர் தருமபுரி. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. நிலம் ஒரு ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டாக்டர் முடித்த மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் R மோகன். படிப்பு MBBS முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ப்ரைவேட் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 1,50,000. பிறந்த தேதி 30/1/1994. நேரம் 11:03 AM. கிழமை ஞாயிறு. ராசி சிம்மம். நட்சத்திரம் பூரம். லக்னம் மேசம். இவங்களுக்கு ராவுகேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா 1. அண்ணாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் ராஜு, அம்மா பேர் செல்வி. இவங்க போயரில் ஆலாங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் திங்களூர். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. காளிமனை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டாக்டர் முடித்த மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் அருண். படிப்பு MBBS DNME ஜென்ரல் சர்ஜரி 3rd இயர் பண்ணிகிட்டு இருக்காரு. பிறந்த தேதி 17/1/1995. நேரம் 12:37 PM. கிழமை செவ்வாய். ராசி கடகம். நட்சத்திரம் பூசம். லக்னம் மேசம். இவங்களுக்கு ராவுகேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி 1. அப்பா பேர் கண்ணன், அம்மா பேர் மங்கேற்கரசி. இவங்க போயரில் சந்தன குலத்தை சார்ந்தவங்க. ஊர் தருமபுரி. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, MBBS MD முடித்த மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் S சிந்து. படிப்பு MBBS முடிச்சிருக்காங்க. இப்போ ப்ரைவேட் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 40,000. பிறந்த தேதி 16/4/1997. நேரம் 3:13 PM. கிழமை புதன். ராசி கடகம். நட்சத்திரம் மாயில்யம். லக்னம் சிம்மம். இவங்களுக்கு ராவுகேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் அருணாச்சலம், அம்மா பேர் சித்ரா. இவங்க போயரில் மஞ்சள் குலத்தை சார்ந்தவங்க. ஊர் திருப்பூர். சொத்துவரம் 2 ஏக்கரை தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க
எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் ஃபீல்டில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பவித்ரா படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இப்போது நீட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிறந்த தேதி வந்து 17/3/1995, நேரம் 7 AM, கிழமை வெள்ளி, ராசி கன்னி, நட்சத்திரம் உத்திரம், லக்னம் மீனம். இவங்களுக்கு ராகுகேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி 2 பேர். அப்பா பேர் வந்து பூமராஜ், அம்மா பேர் வந்து சந்திராமணி. இவங்க போயரில் உப்பு குளத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து திருப்பூர். சொத்து வந்து மொத்த சொத்து மதிப்பு 2.5 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் எம்டி முடித்த மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும். நன்றி.